நீங்கள் சங்கர் சார் படம்னு நினச்சி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். ஆனால் இந்தியன் 2 எடுத்த சங்கர் சார் படம்னு நினச்சி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அப்படிதான் எடுத்துருக்காங்க படம். இந்தியன் 2 பார்த்துட்டு வந்துட்டு லைக் இதை பார்த்தா பெட்டராக தான் இருக்கும். பட் தென் ஆவரேஜ் மூவி தான். கேம் சேஞ்சர், ஆவரேஜான ஒன் டைம் வாட்சபிள் இந்த படம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு சூப்பரான பாசிட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி தோணுச்சு. அது மட்டும் கொஞ்சம் இடிக்குது எனக்கு, வேற ஒன்றும் கிடையாது. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்டர்வல் பிளாக்ல ஒரு ட்விஸ்ட் நல்லா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சூப்பராக. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ½ hour போர்ஷனுக்கு ரொம்ப நல்லா எடுத்துகிட்டு போயிட்டாங்க, சூப்பர் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிளைமேக்ஸ் நாங்கள் பயந்தோம், ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாம் ரொம்ப போட்டு நம்மளை இழுத்து விட்டுருவாங்கன்ட்டு, ரொம்ப அருமையாக காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படின்னா அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ½ hour முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறந்து அவன் பெரியவனாகிற வரைக்கும் இருக்க டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஒரு அரசியல்லாம் சூப்பராக காமிச்சிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அது எப்படி எப்படி போவோம், என்னென்ன ஆகும் பின்னாடின்றது ரொம்ப சூப்பராக காமிச்சாங்க. ஒரு ஓட்டு அரசியல், ஒரு பணம் வாங்கிட்டா பண்ற அரசியல், இந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்ப சூப்பராக காமிச்சிட்டாங்க. ஆனால் இதில் கிளைமேக்ஸ் போர்ஷனில் அப்படியே பயங்கரமான ஃபைட்டு கிட்டலாம் போட்டு கமர்ஷியலாக கொண்டு போயிட்டாங்க. இது அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கர் சரக்குன்னு ஒரு சில சிக்னேச்சர் இருக்கும். நீங்கள் எந்திரன் எடுத்துக்கோங்க, பிரம்மாண்டம். அன்னியன் எடுத்துக்கோங்க, அன்லாஜிக்கல் ஃபைட்டை லாஜிக்கலாக காட்டுறது. இப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா, இந்த மாதிரி படங்களில் பிரம்மாண்டம்ன்றது பாட்டை தவிர வேறு எங்கேயுமே எங்களுக்கு தெரியல. பாட்டுக்கு மட்டும் 75 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு இப்படி தேவையில்லை எங்களுக்கு. ஒர்த்து தான் எங்களை கேட்டால் ஒருத்தனுவோம், ஃபேமிலி ஆடியன்ஸ் கேட்டால் எதுக்குன்னுவாங்க அவங்க. ஏன்னா அவங்க பார்க்க முடியாது படம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி லாஜிக்கல் ஃபைட்டாக இருக்கான்னு கேட்டால் எல்லாம் அன்லாஜிக்கல் ஃபைட் தான், எதிர்பார்க்க முடியல. ஏன்னா அந்த ஃபைட்டில் ஆந்திரா ஃபைட்டுன்ற மாதிரி தான் அப்படி தான் எடுத்துருக்காங்க. ரொம்ப இதுவாக போயிடுச்சு. பட் நல்லா பண்ணியிருக்கலாம். இதை ஏன் இப்படி பண்ணாங்கன்றது தான் சொல்கிறேன். நீங்கள் சங்கர் சார் படம்னு நினச்சி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணும். ஆனால் இந்தியன் 2 எடுத்த சங்கர் சார் படம்னு நினச்சி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். அப்படிதான் எடுத்துருக்காங்க படம். ஐயா 1970 80 இப்போ வந்த படங்கள் வரைக்கும் பல்லாயிரம் படத்தோட சாயல் உள்ள வரும். சாமி 2 இந்த மாதிரி படங்கள், பல படங்கள் சாயல் உள்ள வரும். இதெல்லாம் தெரியும், எங்களுக்கு தெரிஞ்சுதான் உள்ள வரும். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக எங்களை வந்து அப்படியே கொஞ்சம் நேரமாக எங்கேஜிங்காக வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு வரோம். அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பண்ணாங்க, செகண்ட் ஹாஃப்ல தவற விட்டாங்கன்னு சொல்லணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சூப்பராக பண்ணியிருந்தார். எஸ் ஜே சூர்யா தான் ஆக்டிங் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஹீரோனா எஸ் ஜே சூர்யா தான். அடுத்து ராம் சரண் கேட்டால் அடுத்து ஜெயராமன், அதுக்கப்புறம் தான் ராம் சரண் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுச்சு. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பெஸ்ட். அவங்க எதை நினைச்சு உள்ள போட்டு எந்தெந்த கேரக்டர்லாம் போறாங்க அந்த கேரக்டர்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். காமெடியன்ஸ் எல்லாம் வேஸ்ட். ஜெயராமன் சூப்பராக பண்ணிட்டார், ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டார். எஸ் ஜே சூர்யா அவரோட பாடி லாங்குவேஜ் பழக்கம் போல பண்ணிட்டு போயிட்டாப்ல. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் கண்டென்ட், இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸ் அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. திமுக பண்ற ஊழல் என்னென்ன பண்ணிட்டு இருக்குது, இனிமேல் வரக்கூடிய விஜய் அவர்கள் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமாக காமிச்சிருந்தாங்க. ஒரு அதிகாரிகளும் பார்க்க வேண்டிய படம், ஒரு அரசியல் கட்சிகளும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்படிதான் இருக்கு இந்த படம். பொலிட்டிக்ஸை விரும்பக்கூடிய நபர்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் ஹாஃப் பயங்கர லேக், அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டு போறாங்க நம்மள, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை, ஒரு தடவை பார்க்கலாம். பிஜிஎம் வந்து எஸ் ஜே சூர்யாவுக்கு போட்ட பிஜிஎம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சமன் ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிங்டோனே வைக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு, பரவாயில்ல, தமன் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அது வரைக்கும் எல்லாமே சூப்பரு. என்ன பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் படம் நினச்சி வராதிங்க, சும்மா ஒரு படம் பார்க்கணும்னு நினச்சிவாங்க, ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். 10க்கு 7 மார்க் தரலாம். இந்தியன் 2 பார்த்துட்டு வந்துட்டு லைக் இதை பார்த்தா பெட்டராக தான் இருக்கும். பட் தென் ஆவரேஜ் மூவி தான் சார். படத்தில் பாடலுக்கு நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. அது எப்படி இருக்கு பாடல்? எல்லா படமும் அது ஆஸ் யூஷுவல் சங்கர் படத்தில் அப்படி தான் ப்ரோ இருக்கும். பாட்டு எல்லாமே பிரம்மாண்டமாக தான் இருக்கு. படத்துலையும் தேவையான சீன்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்காங்க. படமே பிரம்மாண்டமாக தான் இருக்கு. ஏன்னா படத்தில் வந்து எஸ் ஏ சூர்யா நடிச்சிருக்காப்புல, அஞ்சலி நடிச்சிருக்காப்புல, நிறைய நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. அவங்க கேரக்டர்ல ஃபில் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் மேக்ஸிமம் எல்லாருக்கும் எவ்வளோ ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுக்கணுமோ கொடுத்துருக்காங்க. ராம் சரணுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அவருக்கு எல்லா கேரக்டருமே கரெக்டாக அவங்க என்ன ரோல் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன் நல்லா இருக்கு சார். படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுதுன்னு சொல்றாங்க. ஆமாம் சார், கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஹாஃப்மே கொஞ்சம் ஸ்லோ தான். பட் தென் அவங்க படத்தில் என்ன சொன்ன வரமோ கரெக்டாக சொல்லியிருக்காங்க. லைக் ஆஸ் யூஷுவல் சங்கர் படத்தில் வந்து சோஷியல் மெசேஜ் எல்லாமே கரெக்டாக சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சுமாராக தான் ப்ரோ இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. பழைய படம் மாதிரி தான், யூஷுவல் டெம்ப்ளேட் மாதிரி தான். முதல்வன், சிவாஜி, அந்த மாதிரி அவர் தான் படத்தை காப்பாற்றிருக்காரு. அவரெல்லாம் படம் ரொம்ப நாய்ஸாக இருக்கு. லேக் ஆகலாம் இல்லை, நல்ல விறுவிறுன்னு தான் இருக்கு. அதான் பிரச்சனையே. எங்கேயுமே அம்மா நாய்ஸாக இருக்கு படம். கொஞ்சம் கூட ஃபைட் அதெல்லாம் நல்லா பண்ணு, ஃபைட்டு சாங்ஸ் எல்லாம் நல்லா தான் பண்ணுங்க. சவுண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. இந்த ஆடியோ தேட்டர் சவுண்டா இல்லை படமே சவுண்டு ஜாஸ்தியாக இருக்காங்க. ஃபைட் நல்லா தான் இருக்கு. யூஸ்வலி யாராவது பார்க்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அஞ்சலி ஓகே, பட் இன்னொரு ஹீரோயின் தேவை, கேராஜ் பாடி தேவை. பாட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா
லேக் தான் பார்க்கலாம்.